ரொம்ப சந்தோஷம். தாமோதர் தீக்ஷித் மாமா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி எங்காத்து ஆங்கரா ஒவ்வொரு வருஷமும் வரணும். நிஜமாவே துஷ்யந்த் ஸ்ரீதர் எங்கள் அப்பாவோட அவ்வளோ கேட்டிருப்பார், நாங்கள் எதிர்பார்க்கல. நீ சூப்பர். எங்கள் அப்பாவுடைய நிறைய பரிமாணங்களை நாங்களே அவர்கிட்ட தெரிஞ்சினோம். ஸோ நைஸ் ஆஃப் ஹிம். ஒன்று ரெண்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அஃப்கோர்ஸ் பவன்ஸ் ராமசுவாமி அவர்கள், இட் ஹஸ் பிகம் அ பர்மனன்ட் ஃபீச்சர். இனிமேல் அப்பா ஃபங்க்ஷன்னாக்க அவர்கிட்ட முதல்ல சொல்லி டேட் வாங்கணும் அப்படின்றது ஒரு பர்மனன்ட் ஃபீச்சர் ஆகிட்டு. அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம். இது இப்போ இமைட்டு போடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் சொன்னார். அது ப்ளஸ் இந்த அவார்டு அந்த எல்லாமே டிசைன் பண்ணது எங்கள் கேகே எடிட்டர், எம்ஓபி வைஷ்ணவில் எடிட்டரிங்கில் இருக்கார். அவர் தான் எனக்கு வந்து தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ராஜெக்ட் நான் அவரோடு சேர்ந்து பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப இன்டீரியர் ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தவர். கடைசியாக அவருடைய வீட்டுக்கு போனோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு ட்ரெமண்டஸ் சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஈஸ்தெட்டிக்ஸ் அந்த மாதிரி பகவான் கொடுத்துருக்கார். அது வந்து ரொம்ப அபூர்வம். மியூசிக் சென்ஸ், அதாவது இதுதான் இப்படி தான் மியூசிக் இருக்கணும், இதெல்லாம் அந்த தாளத்துக்கு கட் பண்ணுவார். அது 4 ஃப்ரேம்ஸ் ஆதி தாளம் கரெக்டாக சேஞ்ச் வரும் பாரு, அந்த மாதிரிலாம் ஒரு கிரேட் எடிட்டர் அவர் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தார். இன்னொன்று சொல்ல வேண்டியது, இந்த எவ்ரி இயர் அப்பா நான் சொன்னேன் 2004 இந்த வருஷம் வரைக்கும் எவ்ரி இயர் அப்பா ஜெயந்தி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு, அந்த ஜெயந்திக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்பாவுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணுறது பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா, அவர் என்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார். எங்கள் அப்பா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் ஆர்ட்லே டயாலிசிஸில் இருந்தார். ஸோ அந்த டயாலிசிஸ் அவர் பண்ணுவார். அப்போ என்னன்னா, அப்பா கதை பண்ணுறதில்ல, டயாலிசிஸ் தான் பண்ணுவாள். டயாலிசிஸ் பண்ணும்போது கதை பண்ணுவாள். அதுக்கு ஒரே ஆடியன்ஸ் அந்த பார்த்திபன் தான். ஸோ அவங்ககிட்ட ஃபுல்லாக எல்லா கதையும் சொல்லுவார். சில நாள் அவர் வரலன்னாக்க நான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த முதல்ல ஏறும் அப்படியே இறங்கும் அந்த டயாலிசிஸ். ஸோ எனக்கு தெரியும் அது 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். நான் போட்டுட்டு மேலே போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் திரும்பி வந்து பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்டா பார்த்திபன் வரலையே, நீ ஏன்டா பண்ணுற அப்படின்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திபன் மேலே ஒரு வாஞ்சை அப்பாவுக்கு இருந்தது. அதனால தானே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார் பார்த்திபன். இருந்தாலும் அந்த டேட் தெரிஞ்சனோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அலங்காரம் எல்லாமே அப்பாவுக்கு பண்ணுறது பார்த்திபன் தான். ஸோ ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ ஃபார் தட். அண்ட் வேறு யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்பாவுடைய நிச்சயமான ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு கண்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்கோர்ஸ் ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நமஸ்காரம் பண்ணி சத்குரு சிவன் சார்ட்டையும் சிவராமன் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிவசாகரம் ட்ரஸ்ட்டுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கட்டப்படமாக இருக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருஷம் இதே பவன்ஸ்ல இதே மாதிரி க்ளோசர் டு ஆவணி ரோகிணி மறுபடியும் மீட் பண்ணுவோம் இன்னொரு நல்ல ப்ரோக்ராம்ல. தேங்க்யூ வெரி மச்.